சிஎஸ்கே மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, மிடில் ஆர்டரும் இருக்குது, ஃபினிஷர்ஸும் இருக்காங்க, பவுலர்ஸும் இருக்காங்க, பேட்டிங் யூனிட்டும் இருக்குது. ஆனால் பிளேயிங் லெவன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 மாற்றவே முடியாது. சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாதிரி, கெய்க்வாடு, தூபே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவிஸ் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த 5 கன்ஃபார்மாக தூக்கவே முடியாது. பவுலிங்க்கு நேத்தன் எல்லிஸ் இருந்தே ஆகணும், கலீல் அகமதும் இருந்தாலும், நூர் அகமதும் இருந்தாங்கணும். இதுக்கு நடுவில் வந்துட்டு யாரை தலை எங்கே விளையாட போறாரு நமக்கு தெரியாது. சல்ஃப்ராஸ் கான் இருக்காரு, அமன் கான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த வருஷம் பிளேயிங் லெவன் கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம இது பண்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரே பிளேயிங் லெவனில் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரிஸ்னால மாற்றி நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டே இருந்தாங்க. பிரிவிஸும் அப்படிதான் வந்தாரு, உருவில் பட்டேலும் அப்படிதான் வந்தாரு, ஆயுஷ் மாத்திரம் அப்படிதான் வந்தாரு. ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தா அந்த டீம் கொலாப்ஸ் ஆகும். போன வாட்டி நம்மளோட பேட்டிங் யூனிட் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். 50 ரன்ஸ் தான் அவங்களோட ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப். அதுவும் ஒரே ஒரு மேட்ச், கடைசி மேட்ச் குஜராத் கூட விளையாடும் போது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ட்ரேடும் சரி, இதுவும் பிளேயிங் லெவனுமே சரி, ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைப்பேன். ஆனால் பிளேயிங் லெவன் சிஎஸ்கே செட் பண்ணுறது ரொம்ப மிகப்பெரிய டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.